பிரைஸ் தி லார்ட். இன்று மத்தேயு 11:12 யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். அந்த பரலோக ராஜ்யம் ஒரு சேர் மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவருமே கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவர்களும் ஒவ்வொருத்தரும் அந்த சேரை ஒவ்வொரு பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏன்னா அந்த சேர், அந்த பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ண்டு இது யாருடைய கைக்கு போகுதுன்னா, இதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள், அதை போராடி ஜெயித்து கொண்டவர்கள் விசுவாசத்தினாலே அதை பிடித்து கொள்கிறார்கள். சரி, இதை பிடித்து கொள்வதற்கு நம்ம லைஃப்பில் எப்படிலாம் நடந்து வர வேண்டும் என்றால் பல பாதைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது. நீங்கள் ஒரு தனிமை என்பதை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். அந்த தனிமையை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கங்கிறது சொல்லப்படுகிறது. காரணம் மத்தேயு 10:18 அவர்களுக்கும் புறஜாதியர்களுக்கும் சாட்சியாக என் நிமித்தமும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாவுகளுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். அதனால் இந்த தேவனை பற்றி முழுவதும் அறிந்தவர்கள் தன்னை பற்றி முழுவதும் தோற்று போனவர்களாலே அறிந்து கொள்ள முடியும். அவர்களே முன்குறிக்கப்பட்டவர்கள். அந்த முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு உண்டான பலம் என்னங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. காரணம், நீங்கள் பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். நீங்கள் இதை இப்படி செய்யலாமா, அந்த பிரச்சனைக்கு இப்படி சால்வ் பண்ணலாமா, ஒரு தீர்வு எடுக்கலாமா, இல்லைட்டா இதை இப்படி செய்யலாமா சொல்லி இதாக்கும் பொழுது அந்த தீர்மானம் கொடுக்கக்கூடியது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்தே பேசுவார். நீங்கள் அந்த தேவனுக்குள்ளே வரும் பொழுது, அந்த பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும் பொழுது, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நெருங்க அங்கே என்ன ஏற்படுகிறதுனா, அவர்களுக்கு பயப்படாதீர்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இந்த உலகத்தில் எந்த மனிதரை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காரணம், ஆத்மா கொல்ல வல்லவராக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இப்படிப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து. அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் தேவன் உங்களை குறித்து சொல்கிறார். அதில் 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். இது யார் சொல்கிறேன்னா கிறிஸ்து உங்களை குறித்து சொல்கிறார். மனுஷருக்கு முன்பாக எந்த ஒரு சூழ்நிலையோ மற்ற சந்தர்ப்பங்களையோ எந்த ஒரு காரியங்களை குறித்தோ இல்லாட்ட ஒரு தோல்விகளை குறித்தோ பயந்து பின்வாங்கி போகாதீங்க. காரணம், பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாது நான் உன் தேவன். உங்களுக்குள்ள இருந்து பேசக்கூடியது பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் யோவான் 1:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் 17 ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். அதனால் நீங்கள் இதை பயப்படாதீங்க. சரி, இப்படி வரக்கூடிய இந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ஒரு யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும். பாருங்கள், மத்தேயு 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தெளிவாக சொல்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் நமக்கு தாய் தகப்பன் அண்ணன் தம்பி சகோதரி எல்லாருமே யாருன்னு எடுத்து பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று
போல்டாக நிற்கக்கூடியவர்கள். அதனால தான் இந்த உலகம் உங்களை குறித்து பல வகையில் பேசும். அது உலகத்தினுடைய பலத்தில் பேசும், உலகத்தினுடைய வெளிச்சத்தில் பேசும். ஆனால் நாம் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே பேசுகிறோம். அதனால் இந்த சூரியன் வெளிச்சத்தை மாதிரி 10,000 மடங்கு ஒளியானவர் இயேசு கிறிஸ்து. அதனால் இந்த உலகத்தில் நாம் ஜெயம் கொண்டவர்களாக மாறிக்கொள்வோம். அதுக்கு அடுத்த வரியை பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாராது தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். எஸ், இந்த பாதையில் வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக வந்திருப்பீங்க. ஆனால் தேவன் இதை உங்களை குறித்து தான் சொல்கிறார். நாம் நம்மளை அறியாமலே பரலோக ராஜ்யத்தை பலவதம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பொறுப்புக்கள்லாம் நம்ம கையில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய கிருபையினாலே நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம். அதனால் தேவன் நமக்குன்ற ஒரு சில காரியங்களை சொல்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வன் தரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வரும் பொழுது இந்த பாதையில் தான் நாம் நடந்து வர வேண்டியிருக்கும். அந்த பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும் பொழுது அது பரலோக ராஜ்யம் நம்ம கைக்கு வந்து விடும். அதனால் நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டாம். அதனால தான் தேவன் சொல்கிறார் மத்தேயு 16:19, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். உங்களுக்கு தான் தரார். பூலோகத்தில் நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பார்த்தீங்களா? இந்த இதெல்லாம் பரலோகத்தினுடைய திறவுகோலை நம்மகிட்ட கொடுத்து நாம் இங்கே கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டுக்கிறோன்னா எதாக இருந்தாலும் கட்டப்பட்டு போய்விடும். ஏன்னா சகல அதிகாரமும் கிறிஸ்துவனுடைய அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிகளாக ஒவ்வொருவருக்குமே இருக்குது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நாம் இங்கே நான் ராஜாக்கள் ராஜாத்திகள் ஆசாரியர்கள் என்று சொல்லியாச்சுன்னா நாம் அப்படி தான் இருப்போம். இதை பற்றி நம்ம அதிகமாக பேசியிருக்கிறோம். அதனால் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இவ்வளோ பெரிய அதிகாரத்தை சாதாரண நமக்கு கிறிஸ்து தருகிறார். ஆனால் தேவன் சொல்கிறார் மத்தேயு 16:18 என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துவது அவனுக்கு நலமாக இருக்கும். யார் சொல்கிறா? கிறிஸ்து சொல்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமம் இருக்கிறது. அதில் 18:10 பாருங்கள். இந்த சிறியரில் ஒருவனுடைய அற்பமாக எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். நம்மளை தான் சொல்கிறார். அவர்களுக்குள்ள தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் யார்? நீங்கள் சாதாரண ஆளாக இருக்கலாம், இல்லை அற்பமான மனிதர்களை கொண்டு தான் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடியவர் தான் தேவன். அதனால் இந்த சீரியலில் ஒருவனையும் அற்பமாக இல்லாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை தான் சொல்கிறார். உங்களை குறித்து மற்றவங்க ஒரு அசால்ட்டாக இருக்கிறாங்களா, கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்களா, என்ன பண்ணிடுவாங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. காரணம் உங்களுக்குள்ள தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் பிதாவை எப்பொழுதும் தரிசித்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியங்கள் நடக்கணும், எப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவ்வளோ பெரிய வல்லமையை அற்பமான கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் இலவசமாக பெற்றிருக்கிறோம். அதனால் நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டாம். எல்லாமே சகலத்தையும் ஆளக்கூடியவர்களாய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே
கூடிய விரைவிலே மாறிக்கொள்வோம். ஆமென்.